நண்பர்களே வணக்கம். இன்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறிய புறக்கணிக்க கற்றுக்கொள், அப்போதுதான் மக்கள் உன்னை மதிப்பார்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். நம்ம புறக்கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டிய 10 வழிகளை பற்றி தான் நம்ம இந்த ஸ்டோரியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது என்னோட ஓன் வாய்ஸ் நண்பர்களே, ஏஐ வாய்ஸ் கிடையாது. அதனால் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் எல்லோரும் ஒரு தவறு செய்கிறார்கள். எல்லோருக்கும் பிடிக்கணும் என்ற முயற்சி, எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கணும் என்ற எண்ணம், யாரும் கஷ்டப்படக்கூடாது என்ற அதிக கவனம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எல்லோருக்கும் நல்லவனாக இருப்பவன் யாருக்கும் முக்கியமானவன் ஆக மாட்டான். ஒரு மனிதன் மதிப்பு பெற வேண்டுமென்றால் அவன் எல்லோரிடமும் கிடைக்கக்கூடாது. அவன் எல்லா விஷயத்திலும் கலந்து கொள்ளக்கூடாது. அவன் எல்லா பேச்சுக்கும் பதில் சொல்லக்கூடாது. புறக்கணிப்பு என்பது பலவீனம் இல்லை, அது ஒரு பெரிய வலிமை. நீ எதை புறக்கணிக்கிறாய் என்பதுதான் உன் வாழ்க்கையின் தரத்தை முடிவு செய்கிறது என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். வாங்க. 1. தேவையில்லாத பேச்சுக்களை புறக்கணிக்க கற்றுக்கொள். ஒரு நாளில் நம்ம வாழ்க்கையில் நடப்பதை கவனித்து பாரு. எத்தனை பேச்சுகள் தேவையில்லாதவை, எத்தனை விவாதங்கள் பயனில்லாதவை, எத்தனை நேரம் வீணாகிறது. சிலர் பேசுவார்கள் மற்றவர்கள் பற்றி, குறைகள் பற்றி, கிசுகிசு விஷயங்கள். நீ அதில் கலந்து கொண்டால் என்ன ஆகும்? உன் மனம் சுத்தமில்லாமல் ஆகும். உன் சிந்தனை கீழே போகும். உன் நேரம் வீணாகும். புத்திசாலி என்ன செய்வான்? அவன் எல்லாவற்றையும் கேட்பான், ஆனால் அவன் கலந்து கொள்ள மாட்டான். அவன் அமைதியாக இருப்பான். அந்த அமைதிதான் அவனுக்கு ஒரு மரியாதையை உருவாக்கும். மக்கள் நினைப்பார்கள், இவன் எல்லோரும் மாதிரி இல்லை என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். 2. உன்னை மதிக்காதவர்களை புறக்கணிக்க கற்றுக்கொள். ஒருவர் உன்னை மதிக்கவில்லை என்றால் அவனிடம் நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பலர் என்ன செய்கிறார்கள்? நான் நல்லவன் என்று நிரூபிக்க முயற்சி, நான் தவறு செய்யவில்லை என்று விளக்கம். இதையெல்லாம் உன் மதிப்பை குறைக்கும். சாணக்கியர் சொல்லும் கருத்து, மதிப்பு கேட்கக்கூடாது, அது தானாக வர வேண்டும். நீ அமைதியாக விலகி நின்றால் அவர்களுக்கு தான் சந்தேகம் வரும். நாம் தவறு செய்தோமோ என்று. அப்போதுதான் அவர்கள் உன்னை தேடுவார்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். 3. எல்லோருக்கும் கிடைக்காதவனாக இரு. நீ எப்போதும் கிடைத்து கொண்டே இருந்தால் உன் முக்கியத்துவம் குறைந்துவிடும். ஒரு உதாரணமாக, எப்போதும் வீட்டில் இருக்கும் மனிதரை யாரும் தேட மாட்டார்கள், ஆனால் சில நேரம் இல்லாதவரை எல்லோரும் நினைப்பார்கள். அதுபோல நீ எப்போதும் பதில் சொல்லாதே. நீ எப்போதும் உடனே ஓடாதே. சில நேரம் தாமதம் செய், அது உன்னை உயர்த்தும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். 4. விமர்சனங்களை புறக்கணிக்க கற்றுக்கொள். இந்த உலகத்தில் யாரை பார்த்தாலும் விமர்சனம் இருக்கும், குறை சொல்வார்கள். நீ எல்லாவற்றுக்கும் பதில் சொன்னால் உன் வாழ்க்கை முழுக்க அதிலேயே போய்விடும். ஒரு பெரிய உண்மை, மக்கள் பேசுவார்கள், அவர்கள் மறந்து விடுவார்கள், ஆனால் நீ நினைத்து கஷ்டப்படுவார். அதனால் தேவையில்லாத விமர்சனங்களை மனதில் வைக்காதே என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். 5. உன் இலக்கை தவிர மற்றதை புறக்கணிக்க. ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமென்றால் அவன் கவனம் ஒரு இடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் வாழ்க்கையில் பல விஷயங்கள் கவனத்தை கவரும். நண்பர்கள், விளையாட்டு, சமூக வலைத்தளம். நீ எல்லாத்தையும் பின்பற்றினால் நீ எதிலும் முன்னேற மாட்டாய். புத்திசாலி அவன் இலக்கை மட்டும் பார்க்கிறான் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். 6. உன்னை பயன்படுத்தும் மனிதர்களை புறக்கணிக்க கற்றுக்கொள். சிலர் உன்னை நாடுவார்கள். அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் மட்டும். அவர்கள் உன் நேரத்தை மதிக்க மாட்டார்கள், உன் உணர்ச்சிகளை கவனிக்க மாட்டார்கள். நீ என்ன செய்ய வேண்டும்? மெதுவாக விலக வேண்டும். அதுதான் உன்னை காப்பாற்றும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். 7. கோபத்தில் அமைதியாக இரு. கோபம் வந்தால் நாம் நினைக்காத வார்த்தைகள் பேசுவோம். பிறகு என்னாகும்? நம்மையே வருந்த வைக்கும். அதனால் கோபத்தில் பேசாமல் இருப்பது ஒரு பெரிய தந்திரம் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். 8. எல்லா இடங்களிலும் இருக்காதே. நீ எப்போதும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் எல்லா கூட்டங்களிலும் இருந்தால் உன் மதிப்பு குறையும். சில இடங்களை தவிர்த்துவிடு, போதுதான் மக்கள் உன்னை தேடுவார்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். 9. உன் நேரத்தை பாதுகாப்பது முக்கியம். நேரம் என்பது வாழ்க்கை. நீ யாருக்கு நேரம் கொடுக்கிறாய் என்பது நீ யாராக போகிறாய் என்பதை தீர்மானிக்கும். அதனால்
தேவையில்லாதவர்களை புறக்கணிக்க கற்றுக்கொள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். அடுத்ததாக 10. உன்னை நீ மதிக்க கற்றுக்கொள். மிக முக்கியமான உண்மை, நீ உன்னை மதிக்கவில்லை என்றால் யாரும் உன்னை மதிக்க மாட்டார்கள். நீ உன்னை முன்னிலைப்படுத்து. உன் வளர்ச்சி, உன் சிந்தனை, உன் இலக்கு, இதில் கவனம் வை என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். நண்பர்களே, முடிவாக இந்த உலகத்தில் எல்லோரையும் பிடிக்க முயற்சி செய்யாது, எல்லோருக்கும் கிடைக்க முயற்சி செய்யாது. நீ எதை புறக்கணிக்கிறாய் என்பதே உன் வாழ்க்கையை உருவாக்கும். இன்று முதல் தேவையில்லாததை விட்டுவிடு. உன் மதிப்பை காப்பாற்று. அப்போதுதான் மக்கள் உன்னை தேர்வார்கள், உன்னை மதிப்பார்கள், உன்னை இழக்க பயப்படுவார்கள். நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது என்னோட ஓன் வாய்ஸ் நண்பர்களே, அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சது. நம்ம அடுத்த ஒரு ஸ்டோரியில் பார்க்கலாம். வணக்கம்.